அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏஎம்வி மீடியா சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் சொல்லி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சொல்கிறீங்களா? நம்ம சேனலுடைய பேர் மீண்டும் நினைவுறுத்துகிற ஏஎம்வி மீடியா. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் எங்கு இருக்கின்றோம் என்று பார்த்தால் சவிதா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் தான் இருக்கின்றோம். என்ன இவர் கோயில் ஸ்தலங்களை பற்றி போடுறவர் எதுக்காக மருத்துவமனைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வளாகத்திலையும் ஒரு சிறப்பான ஒரு கோயில் அமைந்துள்ளதுங்க. அருள்மிகு பால முருகன் கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் என்.எம். வீரையன் அவர்கள் ஓர் முருக பக்தர். ஆதலால் தமது மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்திலும் சரி, பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரியிலும் சரி முருகர் கோவிலை இவர் நிறுவியிருக்கின்றார். இப்பொழுது நாம் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் தண்டலம் பகுதியிலே அமைந்துள்ள சவேதா மருத்துவக் கல்லூரிக்கு தான் வந்திருக்கின்றோம். இங்கே சிறப்பான ஓர் முருகரை நாம் பார்க்க போகின்றோம். இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு சுமார் 40 அடி உயரமுள்ள ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட முருகர் இங்கே நிறுவியுள்ளார்கள். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக, கச்சிதமாக, அழகென்ற சொல்லுக்கு முருகா என்ற ஒரு பாடலை நினைவு கூட்டும் விதத்திலே இந்த முருகர் இங்கே அமைந்திருக்கின்றார். சரி, இப்போ வாங்க நம்ம கோயிலை பற்றி பார்க்கலாம். வளாகத்தின் நுழைவு வாயில் வழியாக பாலமுருகன் கோவிலுக்கு சென்றால் முருகர் மேல் தளத்தில் அமைந்துள்ள படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும். சுமார் 50 படிகள். ஆனால் உயரம் மிகவும் சிறிய அளவிலே இருக்கும். எளிதாக நாம் ஏறலாம். இந்த படிக்கட்டிலே ஏறி மேலே சென்றோமானால் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நான் பின்னால் சொல்லுகின்றேன். அதற்கு முன்பாக அடித்தளத்திலே வலதுபுறத்தில் விநாயகப் பெருமானுக்கு சன்னதியும், அதற்கு பின்புறத்திலே சப்த கன்னிகளினுடைய சிலைகளும் இங்கே கிரானைட்டால் நிறுவப்பட்ட மேடையின் மேலே சன்னதி மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இது வேப்ப மரம் மற்றும் அரச மரத்தினுடைய அடியிலே அமைந்துள்ளது என்பது ஒரு சிறப்பாகும். மேலும் கீழ்ப்பகுதியிலே ஒரு தியான மண்டபம் அமைந்துள்ளது. இந்த தியான மண்டபத்தின் மேல் பகுதியில்தான் நாம் முன்பு கூறிய இந்த 40 அடி பாலமுருக சிலையை நாம் பார்க்க போகின்றோம். இவைகளை பார்த்துவிட்டு நாம் மேலே சென்றோமானால் சுமார் 41 அடி உயரமுள்ள ஒரே கல்லினால் செய்யப்பட்ட 320 டன் எடையுள்ள ஒரு பெரிய கல் கொண்டு வந்து அதனை இந்த முருகர் சிலை உருவாக்கியிருக்கின்றார்கள். கடைசியிலே இந்த முருகர் சிலை 180 டன் எடையளவு தீர்மானத்தில் வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சிலையானது மிகவும் அழகாகவும் ஒவ்வொரு அங்குலமும் நேர்த்தியான சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகளுடன் நம்ம பாலமுருகன் காட்சி தருகின்றார். மயில் வாகனத்தின் மீது நின்ற கோலத்திலே சுமார் 40லிருந்து 41 அடி உயரமுள்ள பிரமிப்பிக்க வைக்க விதத்திலே இந்த முருகர் இங்கே அமைந்திருக்கின்றார். மிக மிக அழகாக, நேர்த்தியாக சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நுணுக்கமாக இவரை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நம்மை ஊர்க வைக்கக்கூடிய நிலையிலே இந்த சிலை அமைத்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும். இந்த சிலையின் இருபுறமும், அதாவது வலதுபுறம் இடதுபுறமும்
சிறு சிறு சன்னதிகளாக பல தெய்வங்கள் எல்லாம் உள்ளது. அவற்றை வரிசையாக நாம் பார்ப்போம். முதலிலே பால கணபதி சன்னதியும், அதனை அடுத்து செல்லாண்டி அம்மன் சன்னதியும், அதை அடுத்து தன்வந்திரி சிலையும், அதனை அடுத்து பெருமாளுடன் நிலமகள் திருமகள் இருக்கக்கூடிய காட்சியுடன் உள்ள சன்னதியும், அதையடுத்து அம்மையப்பர் சன்னதியும், அதையடுத்து திருமகளுடன் ஐங்கீவர் சன்னதியும், அதையடுத்து ஆலமர் செல்வர் சன்னதியும், அதையடுத்து அனுமர் சன்னதியும் மிக அழகாக வரிசையாக வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் நவ கிரகங்களை சிலை வடிவத்திலே மிக அழகாக கச்சிதமாக இங்கே உருவாக்கி நவகிரக சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது. கருங்கல் மற்றும் வெள்ளை கற்களால் கிரானைட் கற்களை கொண்டும் மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்ட ஓர் நேர்த்தியான சிறு கோவிலாக காணப்படுகின்றது. இவைகளின் வேலைப்பாடுகளை மிக துல்லியமாக பார்க்கும்பொழுது பழங்கால சிற்ப வேலைப்பாடுகளை நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றது. சுற்றுப்புற கைப்பிடி சுவர்களை எல்லாம் சற்று நோக்கும் பொழுது வேல் உருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளை கற்கள் சிறிய சிறிய தூண்களாக அமைக்கப்பட்டு மிக அழகாக இந்த கைப்பிடிகள் எல்லாம் நமக்கு காட்சி தருகின்றது. 40 அடி உயரமுள்ள முருகர் சிலையின் அடிபாகத்தில் ஓர் சிறிய முருகர் சிலை மிக அழகாக அமைக்கப்பெற்றுள்ளது. இந்த சிலைக்கு பூ அலங்காரங்களாம் செய்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் சிறப்பு நாட்களிலே செய்யப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் தினமும் இவருக்கு அபிஷேகங்கள்லாம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனையும் நடைபெறுகின்றது. இந்த 41 அடி உயரமுள்ள முருகப்பெருமானுக்கு தைப்பூச நன்னாளிலே நவீன இயந்திரங்களின் மூலமாக மேலே சென்று அவருக்கு பாலாபிஷேகம் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த திருக்கோயில் தண்டலம் அருகே இருக்கக்கூடிய சவேதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தின் முன்பகுதியிலே இருக்கின்றது. இவற்றை நாமும் ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வரலாமே. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணியிலே இருந்து 10:30 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கப்படுகிறது. இந்த கோவில் மிகவும் சுத்தமாக, சுகாதாரமாக, இயற்கையினுடைய சூழலில் மிக சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. கண்டிப்பாக நாம் ஒருவரும் இந்த கோவிலுக்கு சென்று பாலமுருகனை வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளி முழுவதையும் பாருங்கள், இடையிலே ஸ்கிப் செய்யாதீர்கள். நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.